வாசல்ல தான் இருக்கும். ஏன்னா 12 மணி ஆனதும் இங்க வந்து சரக்கு போட வந்தாங்க அப்படி தப்பா நினைச்சாதீங்க. சரக்கு போடுறவங்கள இன்னைக்கு வந்து உறுதிமொழி எடுக்க வைக்க போறோம். இனிமே குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் இந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க, அந்த 12 மணிக்கெல்லாம் எத்தனை பேர் டெடிகேஷனா வந்து சரக்கு வாங்க வராங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்க போறீங்க. So drinks Saravnan, correct? Okay. 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 Wine shop Saravnan. Wine shop Saravnan. Okay. It's all right. So இன்னையில இருந்து வந்து நம்ம குடிக்காம இருக்க போறோம், உறுதிமொழி எடுக்கிறோம். ஓகே, வாங்க போலாம். ட்ரிங்க்ஸ் வாங்கணும். ஏய் மச்சான் அவர் வாங்கலையா? நம்ம கூட உரிமை எடுத்துறாரு. வாங்க போலாம். உரிமை எடுத்து நாங்க அதுல அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? ஒரு கோட்டை வாங்கினா அர்த்தம் தான் கரெக்டா இருக்கும். கோட்டை வாங்கி அடிக்க கூடாது, அதை அடிக்காம இருக்கிறதா உறுதிமொழி. ஆஹா, அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு அடிக்காம இருக்கும், எடுக்க முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியவே முடியாது. முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். தலைகீழ இருந்தாலும் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் முடியாதா? உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. எடுக்கிறோம், உறுதிமொழி எடுக்கிறோம். போலாம் வாங்க. ஆஹா, அது எடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. எங்களுக்கு தண்ணியில கண்டமில்ல. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. சாப்பிட்டீங்களா? இப்போ சரி சாப்பிட்டா சாப்பாடு காசு இல்ல. சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம்ல. சாப்பாடு எலுமையில எங்க அப்பா மிலிட்டரிக்காரன் குடிக்க கத்து விட்டு போட்டான். உண்மை மிலிட்டரி நாட்டுக்கு 15 வருஷம் சர்வீஸ். பூனால இருந்து இலாபாத்ல இருந்து ஃபேமிலியோட வச்சு ரிட்டர்ட் ஆகி குடிச்சு செத்துட்டான். என்ன அனாதையை விட்டு போட்டான். சரி, இப்ப சாராயத்தை மூடிட்டாங்க. உலகத்திலேயே சாராயம் இல்லைன்னா என்னதான் பண்ணுவீங்க? நிப்பாட்டுவீங்க. அப்படி நினைச்சு நிப்பாட்டிடுங்க, உடம்பு நல்லது தானே. அவ்வளவுதான் சார். நீ சொல்றீங்க, ஆண்டு சொல்றேன், அண்ணன் கேக்குறேன், இதோட விட்டுறீங்க என்ன சார்? நானும் நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு உங்களுக்கு சத்தியம் பண்ணியே கொடுக்குறேன். நாளைக்கு சத்தியம் பண்றீங்க? நம்புங்க சார். உண்மையா சொல்றேன். ஆனா இன்னைக்கு குடிப்பீங்க. இன்னைக்கு குடிப்பேன் சார். ஓகே, அந்த பாட்டில காட்டுங்க. பாட்டில காட்டுனா பாப்போம். சரி, அண்ணன் வந்து குடிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னாரு. இது யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து நம்ம போயிடலாம். ஆனா இப்ப குடிக்காம இருக்கிறது ஸ்டெப் எடுத்துறீங்களா? ஸ்டெப் எடுத்து எனக்கு தான் அசிங்கம். எனக்கு மரியாதை தரணும். தப்பு இல்லையா அது? டெய்லி அவன் எந்த பையிலும் நம்ம மதிக்க மாட்டானே. குடிச்சா மதிக்கிறாங்களா எல்லாருமே? தள்ளிட்டு அடிக்கிறாங்க. மரியாதைனா என்ன மரியாதை கொடுப்பீங்க கடைக்காரருக்கு? கடைக்கார மரியாதை என்னன்னா டெய்லி 12 மணி கரெக்டா ஆஜராயிடணும். ஏதோ கோர்ட்ல ஆஜரா மாதிரி சொல்றாரு. ஆஜரா என்ன பண்ணுவீங்க? ஆஜரானா சாப்பிட்டது மன திருப்தியா இருக்கும். திருப்தியா இருக்கும். சாப்பாடே வேணாம், சரக்கு மட்டும் போதும். சரக்கு ட்ரிங்க்ஸ் மட்டும் போதும். சாராய கடை மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? செத்துருவோம் சார். ஒரு கடை 1008 கடை தருகிறாங்க. எல்லாம் பிளாக்ல. பிளாக்லயா? ஆமா. சாராய கடை மூட்டை பிளாக்ல வைக்கிறோம். அதாவது ஒயின் ஷாப்ல 150 ரூபாய்னா அங்க 200 ரூபாய். அதுக்கும் ரெடி. அதுவும் வாங்குவீங்க? அதுவும் வாங்கு. 500 ரூபாய் ஏத்திட்டாங்க அப்படின்னாலும் வாங்குவீங்க? 500 ரூபாய் ஏற்றினாலும் 2 பேர் பார்ட்னர் சேர்ந்துக்க வேண்டியதுதான். பார்ட்னர்ஸா? இப்ப கூட கொரோனா வந்து பாத்தியா? கொரோனாவில வந்து 500 ரூபாய். என்ன 500 ரூபாய்? ஒரு கோட்டர் 150 ரூபாய். ஒரு கோட்டர் வந்து 150 ரூபாய். கோட்டர் வந்து 500 ரூபாய். கடை திறந்துட்டாங்களே. போதுமா? அந்த நேரத்துக்கு வந்து அது வாங்கினாதான் கொஞ்சம் ஊத்துனாதான் நிக்கவே முடியும். அந்த ஆளாண்ட நிக்க முடியும், இல்லன்னா நிக்க முடியாது. உலகத்துல சாராயமே இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? அது இல்லன்னா தமிழ்நாட்டுல வருமானமே இல்ல. கஸ்டமர் கேட்டு பாரு. 80 கோடி 85 கோடி லாபம். அதை போய் மூடுவாங்களா? மூடிட்டாங்க அப்படின்னா எப்படி மூட முடியாது? மூடிட்டாங்க. கடவுளே வந்தாலும் மூட முடியாது. யார்? இந்த தலைவர்? எந்த தலைவர் வந்தாலும் மூட முடியாது. குடிய வந்து விட்டுறணும். நீங்க ஓகேவா உங்களுக்கு? என்ன குடிய விட்டா எனக்கு திருப்பதி தான். ஓகே, குடிய மறக்கணும் தான் நான் வேண்டி நேர கடவுளை கூட. அப்ப கூட அந்த குடிய நிப்பாட்ட முடியல. ஏன் முடியல? இது நம்ம மீன் வண்டி ஓட்டுறேன், நான் மூட்டை தூக்குறேன், லோடு இறக்குறேன். அதை ஏத்துறதால எனக்கு அந்த உடம்பு டயர்டா இருக்கிறதால அதனால குடிக்கிறேன்.
ஓகே, இல்ல உடம்பு டயர்டா இருக்குன்னு குடிக்கிறாங்க. அது ரெகுலரா குடிக்கிறது உடம்புக்கு அதுவே கெடுதல் தானே? ஆமா, கெடுதல் தான். தெரியுது, கெடுதல் தெரியுது. தெரிஞ்சுமே குடிக்கிறீங்க. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கெடு. கவர்மெண்ட் மதுவிலக்கும் சொல்றாங்கல்ல, ஏன் ஒயின் ஷாப் நிறுத்த மாட்டாங்க? ஏன் ஒயின் ஷாப் நிறுத்த மாட்டாங்கன்னா, இந்த ஒயின் ஷாப்ல வந்துதான் கவர்மெண்ட் இலவசம் சொல்லி இது பண்றாங்க. ரேஷன் போனா இலவசம், மகளிருக்கு 1000 ரூபாய் இலவசம், பஸ்ஸுக்கு இலவசம் சொல்றாங்க. அந்த காசுல வந்து நாங்க குடுக்கணுமே, கஷ்டப்பட்டு குடுக்கணுமே. காசு கஷ்டப்பட்டு தானே குடுக்குறோம். எங்க ஊருக்கு தானே. ஒரு பாட்டில் 10 ரூபாய் வாங்குறாங்கன்னா எதுக்கு வந்து இவ்வளவு இலவசமும் நீங்க கஷ்டப்பட்டு குடிச்சு காப்பாத்துறீங்க? அப்படி இல்ல. இந்த என்ன சொல்றது, அது என்ன சொல்லுவாங்க, ஸ்லோல மறந்துருச்சு. ஒண்ணு ஸ்லோ இல்ல, நான் ஃப்ளோ. ஒயின் ஷாப் வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க? மது. கரெக்ட்ண்ணே, நீ சொல்றத ஏத்துக்கணும். ஆளை விடுற சாமி. நாங்க வந்து ஒரு அவேர்னஸா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். குடிக்காம இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா இன்னையில இருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க. குடிக்காம இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் கொடுப்போம், அமௌண்ட் கொடுப்போம். இன்னைக்கு எவ்வளவு அமௌண்டா? 1000 ரூபாய் கொடுப்போம். 1000 பீஸ் அது இருக்கா சார்? எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க சார்? 1 லட்சம். 5 lakhs. 5 lakhs கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? மத்தத வாங்கிட்டு மொத்தம் எடுத்து வச்சேன். குடிக்காம இருக்கிறதுதா தாத்தா 5 lakhs. அத வாங்கிட்டு போய் குடிக்கிறீங்க மறுபடியும்? ஆமா, அது அவங்களுக்கு வருமானம் இல்ல. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அவங்களுக்கு வருமானம் வேணும். ஆமா, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா? தாத்தா இப்போ ஒரு இது, இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருந்து பாப்போம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஒரு 1 கோடி தராங்க நீங்க குடிக்காம இருந்தீங்க அப்படின்னா. நிஜமாவே சாப்பிட்டாதான் ஜாமீன் 1 கோடி கொடுக்க முடியும் எனக்கு. இல்லைன்னா நீ கொடுக்க முடியாது. இல்ல நிஜமா இப்ப வந்து நீங்க குடிக்கல அப்படின்னா கைகால ஆட்டம் கொடுத்துட்டு சாமி. ஆட்டம் கொடுத்துட்டா? கைகால ஆட்டம் கொடுத்துட்டு. டான்ஸரா நீங்க? டான்ஸ் நல்லா ஆடுவேன். ஒரு 2 ஸ்டெப் போடுங்க பாப்போம். ஐயா ஐயா 20 ரூபாய் கொடுத்தனே ஆட்டத்தை பத்தி. பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனப்போல் கொண்டாடலாம். 150 ரூபா கொடுத்தா கொண்டாட்டம் தான். ஓகே, ரைட். குடிக்கும் மனிதனே குடிய மறந்து விட்டு திருந்து பார்க்கணுண்டா. அது திறந்து மறந்துட்டா குடல வெறுந்துட்டா இருந்து போனண்டா. காலம் முடியும். கட்டிக்கு 75 ரூபாய் வச்சுக்கு நீ இருக்க முடியும். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.